49ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். என் செவியை ஊமை மொழிக்கு சாய்த்து என் மறைப்பொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். மன்னாவினுடைய தலைப்பு ஊமைகளினால் வார்த்தையை விளங்க பண்ணும் தேவன். ஆம், ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். வேதாகமத்திலே அநேக காரியங்கள் இருக்கிறது, புரியாதவைகளும் இருக்கிறது. அதை மிக எளிதிலே நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் அநேக ஊமைகளினாலே காரியங்களை வெளிப்படுத்துகிறார். குறிப்பாக லூக்காவின் புத்தகத்திலே பார்க்கும்போது 10ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு ஊமையை சொல்லுகிறார். ஒருவன் எருசலேமை விட்டு எரிகோவுக்கு பிரயாணமாய் போகிற வழியிலே கள்வர்கள் கையிலே சிக்குண்டான். அவர்கள் அவனை அடித்து காயப்படுத்தி வஸ்திரங்களை உரிந்து அவனிடத்தில் இருந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக் கொண்டவனை குற்றுயிராய் கிடத்திவிட்டு சென்று விடுகிறார்கள். அந்த வழியாய் லேவியன் ஒருவன் போகிறான், பக்கமாய் திரும்பி செல்லுகிறான். ஆசாரியன் ஒருவன் செல்கிறான், பக்கமாய் விலகி செல்கிறான். ஆனால் புறஜாதியான ஒருவன், ஆண்டவரை அறியாத ஒருவன், சமாரியன், அவன் வந்தவன் மனம் இறங்கி குற்றுயிராய் கிடந்த மனிதனை கண்டு மனம் இறங்கி தன்னுடைய வாகனத்தை விட்டு கீழே இறங்கி அருகாமையில சென்று அவனுடைய காயங்களை துடைத்து இந்த காயங்களிலே எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்த்து அவனுக்கு வேண்டிய முதலுதவியை செய்து ஃபர்ஸ்ட் எய்டை பண்ணி தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திலே கொண்டு ஒப்படைத்து அவனை சிகிச்சைக்காக அவனை ஒப்புவிக்கிறார். இதை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொன்னார், இந்த மூவரிலே யார் பிறன் என்று சொல்லி. இப்படித்தான் ஒவ்வொரு முறைமையும் அவர் ஜனங்களுக்கு மிக எளிதாக வார்த்தைகள் சென்று சேர வேண்டும் என்பதற்காக, எளிதாய் புரிய வேண்டும் என்பதற்காக ஊதாரி மகன் போன்ற, காணாமல் போன வெள்ளி காசு போன்ற அநேக உமைகளினாலே விளங்க பண்ணுகிறார். அவர்களுக்கு ஒரு தெளிவாக புரிந்து கொள்ளும்படியாக அநேக உமைகளினாலே போதித்தார் என்று சொல்லி பார்க்கிறேன். கேட்கிற அருமையான தேவச்சனமே, உமைகளினாலே வார்த்தைகளை விளங்க பண்ணுகிற கர்த்தர் எப்படியாவது என்னுடைய ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகள் சென்று சேர்ந்து விட வேண்டும் என்கிறதான நல்லெண்ணத்தோடு அவர் அன்று போதித்தவர் இன்னும் அவர் அதே சிந்தையுடன் இருக்கிறார். எனவே அருமையான தேவச்சனமே, அவருடைய வார்த்தையின் உட்பொருட்களை நீங்கள் உணர்ந்து கொண்டவர்களாய், அறிந்து கொண்டவர்களாய், இந்த மறை பொருட்களை அறிந்து கொள்ள அவரிடத்திலே வாருங்கள். உங்களை அவர் ஆச்சரியத்தோடு நடத்துவார் என்கிறதிலே சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஊமைகளினாலே நம்முடைய வார்த்தைகளை விளங்க பண்ணுகிறவர், வேதைகளையும் மிக எளிதாக உணர்ந்து கொள்ளத்தக்கதாக, வார்த்தைகளின் உட்குருத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே சோத்திரப்பா, ஊமைகளினாலே நீ போதித்தீர் ஆண்டவரே. அதை அநேகர் ஆண்டவரே சோத்திரப்பா, அநேகர் அந்த வார்த்தைகளை ஆண்டவர் விளங்கி கொண்டதினாலே எத்தனையோ கோடா கோடி பேர் உண்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இவர்களிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறவர்களும் இடத்திலே வந்து நம்முடைய மேன்மையான ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று சாட்சியாய் விளங்க ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.